நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான கிளாஸை பார்க்கலாம். இன்னைக்கு பெர்சன்டேஜ்ல ஓகேங்களா, ரெண்டாவது கிளாஸ். மொத்தமா சிம்பிளிஃபிகேஷன்ல 3 கிளாஸ், இது 5வது கிளாஸ். ஓகேங்களா, 5வது நாள். இன்னைக்கு நானா ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இன்னைக்கு நானா எழுதின ஒரு கோட். போராடுங்கள், வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. ஓகேங்களா, போராடுங்கள், வெற்றி நமக்கு ரொம்ப தூரத்துலதான் இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி தோல்வி நமக்கு ரொம்ப பக்கத்துலதான் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைச்சு போராடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா, இன்னைக்கான கிளாஸுக்கு போலாம். நேற்றுக்கு ஒரு 3 டைப் பார்த்திருந்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு 4வது டைப். ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஆனா எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். ஓகேங்களா, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய மாடல், ஆனா ஈஸியும் கூட இது. ஓகேங்களா, பார்க்கலாம். Type 4. ஓகேங்களா, during ஆடி சேல் the price of the shirt decreases from 90 to 50. What is the percentage of decreases? ஓகேங்களா, தமிழ்ல ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை 90 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன? ஓகேங்களா, ஆடி தள்ளுபடியில 90 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஒரு சட்டையோட ரேட் 50 ரூபாயா மாறுது. ஓகேங்களா, அப்போ 90 ரூபாய்க்கு வித்த சட்டை 50 ரூபாயா மாறுதுன்னா எவ்வளவு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க? 40 ரூபாய் தள்ளுபடி. அந்த 40 மேல போடணும். அடுத்ததா கீழே நம்ம எதில இருந்து நமக்கு தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்ற வேல்யூ போடணும். இல்ல பேஸ் ரேட் எவ்வளவுனா 90 ரூபாய். ஓகேங்களா, நம்ம ஃபார்முலாக்கெல்லாம் போக வேணாம், நம்ம இந்த மாதிரி போட்டாலே ஈஸியா நம்மளால போட முடியும். ஓகேங்களா, பேஸ் அடிப்படை விலை எவ்வளவுனா 90 ரூபாய் தான். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் 50 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 40 ரூபாய். தள்ளுபடி பண்ணது 40 ரூபாய். எவ்வளவு காசுல இருந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னா 90 ரூபாயில இருந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப தள்ளுபடி எவ்வளவு காசோ அது மேல போட்டுக்கோங்க, தள்ளுபடி பண்ணதை எவ்வளவுல இருந்து தள்ளுபடி பண்ணாங்களோ அதை கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? பெருக்கல்ல 100. ஓகேங்களா, இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணலாங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. 40 × 10 400. 400/9. நமக்கு ஆன்சர் 400/9 இல்ல, கலப்பு பின்னத்தில் இருக்கு. ஓகேங்களா, அதனால கலப்பு பின்னத்துக்கு போவோம். 9 4 36, பேலன்ஸ் 4. அடுத்ததா இருக்கிற 0 அப்படியே இருக்கட்டும். 9 4 36, பேலன்ஸ் 4. இதுக்கு மேல நம்ம போக தேவையில்லை. இதை கலப்பு பின்னத்துல எழுதிடுவோம். ஓகேங்களா, இது மேல, ஓகேங்களா, இது கீழே, இது சைட்ல. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் 44 4/9%. புரியுதுங்களா? எவ்வளவு குறைக்கிறாங்களோ அது மேல, ஓகேங்களா, எவ்வளோல இருந்து குறைக்கிறாங்களோ அது கீழே. ஓகேங்களா, அது கீழே போட்டுட்டு 100ஆல பெருக்கணும்னா, ஏன் 100ஆல பெருக்கிறோம்னா சதவீதம். ஓகேங்களா, இன்ட்டு 100 போட்டோம்னா இந்த சமுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி ஒரு கணக்கு. ஒரு ஆடையின் விலை 2100 2500 அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 2100 to 2520. percentage increases in prices. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம போட்ட அதே கணக்கு தான். ஓகேங்களா, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்றீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோமோ அதே ட்ரை பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அதே மாடல். ஆன்சர் போட்டீங்களா? இப்போ நான் போடுறேன் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. 2520. ஓகேங்களா, 2520 அதிகரிச்சிருக்காங்க. அப்போ பேஸ் ரேட் எவ்வளோனா 2100 ரூபாய். ஓகேங்களா, அப்போ 2520 இருந்து 2100 கழிச்சோம்னா எவ்வளவு காசு ஏத்தி இருக்காங்க? ஓகேங்களா, 2100 ரூபாய்க்கு வித்து இருந்த ஒரு ட்ரெஸ்ன்னு வச்சுப்போம். அந்த ட்ரெஸ் வந்து 2520 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு காசு அதிகரிச்சிருக்காங்கன்னா, இந்த 2520 இருந்து 2100 கழிச்சுன்னா நம்மளுக்கு தெரியுங்களா? 0க்கு 0, 2 5ல 1 போச்சுன்னா 4. ஓகேங்களா, அப்போ 420 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க? 420 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்போட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அதிகரிப்போட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. 420 மேல எவ்வளோல இருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க? பேஸ் ரேட் என்னன்னு பார்த்தோம்னா 2100 ரூபாயில இருந்து தான் 2520 உயர்த்திருக்காங்க. அப்போ பேஸ் ரேட் என்னவோ, பேஸ் பிரைஸ் என்னவோ அதை கீழே போட்டுக்கணும். கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்கிறதால 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஒரு 21 21, 2 21 42, பக்கத்தில் இருக்கிறது 0. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்காங்க? 20%. ஆன்சர் 20%. புரியுதுங்களா? நமக்கு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த புரிதல் இருந்தா போதும். ஓகேங்களா, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகேங்களா,
அதிகரிச்சிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா? ஓகேங்களா, போன கொஸ்டின்ல குறைச்சிருந்தாங்க. ஓகேங்களா, 90 ரூபாயில இருந்து 50 ரூபாய் குறைச்சிருந்தாங்க. அந்த குறைப்போட சதவீதம் கேட்டிருந்தாங்க. அதனால குறைக்கிற ரேட்டை மேல பேஸ் ரேட் எவ்வளவு, 90 ரூபாயில இருந்து தான் 50 ரூபாயை குறைச்சாங்க. அதனால 90 போட்டோம். சப்போஸ் நீங்க 90க்கு பதில் எடுத்துட்டு போயிட்டு இங்க 50 போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா, உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். பேஸ் அடிப்படை விலை என்னவோ, இங்கேயும் அடிப்படை விலை என்னவோ அதை தான் போடணும். ஓகேங்களா, அதே போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 30 செகண்ட்லயே உங்களால ஆன்சர் போட முடியும். அதே மாதிரி ஒரு கணக்கு பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த சம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழை சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார். என்ன பண்ணிட்டாரு? குறைச்சிட்டாரு. ஓகேங்களா, the price of a raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the winter season to boost the sales. ஓகேங்களா, எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க. find the rate of discount given by him. ஓகேங்களா, 1060 ரூபாய்க்கு விட்டு இருந்தா ஒரு ரெயின் கோட் என்ன பண்றாரு? 901 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஓகேங்களா, விற்கிறாரு. ஓகேங்களா, எதனால? மழை காரணமாக, மழை காலமா இருக்கிறதால அந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாரு. அவர் டிஸ்கவுண்ட் கொடுத்த பெர்சன்டேஜ் என்ன, அதுதான் கேள்வி. ஓகேங்களா, எல்லாரும் போட்டு இருப்பீங்க நம்புறேன். இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, 10 இங்க 5 ஆயிடுங்களா, 10ல 1 போனா 9, 5 அடுத்ததா 10ல 9 போனா 1. அப்போ 159 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு? கம்மியா கொடுத்திருக்காரு. 1060 ரூபாய்க்கு வித்த ரெயின் கோட்டை 901 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்கன்னா 159 ரூபாய் டிஸ்கவுண்ட். பேஸ் ரேட் எவ்வளோ? 1060 ரூபாய். அதை கீழே போட்டுக்கிறோம். கொஸ்டின்ல சதவீதம் காண்க, பெர்சன்டேஜ். ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இன் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 100ஆல பெருக்கிறோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா, படிக்கலாங்களா? 5 2 10, இது 5 2 10, 3 2 6. இப்ப பாருங்க, இந்த 53ஆல அடிச்சனா 3 முறை அடிச்சாலே 159 வந்துடும். ஓகேங்களா, 50 3 150, 3 3 9. ஓகேங்களா, அப்போ 3. அப்போ ஆன்சர் 3 × 5 15%. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்க காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை, அடக்க விலை இதெல்லாம் எழுத தேவையில்லை. நமக்கு ஸ்டெப் மார்க்கே கிடையாது. ஓகேங்களா, அதனால நம்ம ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த புரிதல் இருந்தா போதும், உங்களால இந்த மாடல் சம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்த டைப். ஓகேங்களா, இந்த டைப் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையானது தான். ஓகேங்களா, அடுத்த டைப்புக்கு போலாம். இதுல என்னன்னா மக்கள் தொகையை வச்சு கேட்கிற கேள்விகள். ஓகேங்களா, இதுவும் சேம் தான். ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா தான் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் எவ்வளவு குறையிறது, எவ்வளவு பேஸா வச்சு குறைக்கிறாங்க அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன போட்டீங்களோ அதே தான். ஓகேங்களா, ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? இதுக்கு முன்னாடி போட்டது அதே தான். ஓகேங்களா, the number of literate person in a city is increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. What is the percentage of increase? 5 லட்சத்துல இருந்து என்னவா மாறி இருக்கு? 8 லட்சமா மாறி இருக்கு. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. நமக்கு வருஷம் எல்லாம் தேவையில்லை. எவ்வளவு டிஃபரன்ஸ் 5 வருஷத்துலனா 3 லட்சம் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போ 3 லட்சத்தை நம்ம எதால வகுக்கணும்? பேஸ். ஓகேங்களா, பேஸா எத்தனை லட்சம் இருக்கு? 5 லட்சம். ஓகேங்களா, இந்த 3 லட்சத்தோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 லட்சத்தை பேஸ் ஆன 5 லட்சத்துல நம்ம வகுத்தோன்னா வகுத்துட்டு 100ஆல பெருக்குனாலும் நமக்கு சதவீதம் கிடைக்கும். பாருங்க, இந்த 5 ஜீரோக்கு இந்த 5 ஜீரோ கேன்சல். ஒரு 5 5 25 100. ஓகேங்களா, அப்போ 20 × 3 60%. ஓகேங்களா, 60%. நமக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த புரிதல் இருந்தா போதும். எவ்வளவுல இருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, டிஃபரன்ஸ் எவ்வளவு, அந்த டிஃபரன்ஸை மேல போட்டுக்கிட்டு பேஸ். ஓகேங்களா, அடிப்படையா எவ்வளவு இருந்துச்சு? ஓகேங்களா, அடிப்படையா 5 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த 5 லட்சத்தை கீழே போட்டுக்கணும். நீங்க அதுக்கு பதிலா 8 லட்சத்தை போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேங்களா, அடிப்படை எதுல இருந்து அதிகரிக்கிறாங்களோ குறைக்கிறாங்களோ. ஓகேங்களா, 10 ரூபாய் விற்கும் பொருள் 20 ரூபாயை ஏத்துறாங்கன்னா நீங்க அந்த 20 ரூபாயை போடக்கூடாது. ஓகேங்களா, எவ்வளவுல இருந்து ஏத்துறாங்க, 10 ரூபாயில இருந்து ஏத்துறாங்கன்னா அந்த 10 ரூபாய் தான் போடணும். ஓகேங்களா, 10 ரூபாயில இருந்து 2 ரூபாய் குறைக்கிறாங்கன்னா அந்த 2 ரூபாயை போடக்கூடாது. பேஸ். ஓகேங்களா, அந்த 10 ரூபாயில இருந்து தான் 2 ரூபாய் குறைக்கிறாங்க. சோ அந்த 10 தான் போடணும். ஓகேங்களா, அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே கணக்கு, அதே மாடல் கணக்கு பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த சம்முக்கு போடுங்க. ஓகேங்களா, கரெக்டா ஆன்சர் வரும். நம்ம போட்டா அதே மாடல், அதே ஃபார்மட். ஓகேங்களா, அப்படியே போடுங்க, இந்த சம்முக்கு ஆன்சர் வரும். பாஸ் பண்ணுங்க.
போட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த செம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓராண்டில் 20,000 25 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. If the population in a town has increased from 20,000 to 25,000 in a year, find the percentage increase in population. 20,000 எவ்வளவா மாறுது? 25,000 மாறுது. ஓகேங்களா, அப்ப அதிகரிப்போட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு மக்கள் தொகை ஆக்சுவலா அதிகரிச்சிருக்குன்னா 5,000 பேர். ஓகேங்களா, பேஸ் எவ்வளோ? 20,000. அந்த 20,000 கீழே கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்கிறதால 100. மேல இருக்கிற 3 ஜீரோக்கு கீழே இருக்கிற 3 ஜீரோ கேன்சல். ஒரு 20 20 5 20 100. பேலன்ஸ் 5 × 5 25. ஒரு 10 செகண்ட் போதுங்களா, அல்லது ஒரு 20 செகண்ட் போதும் இந்த சம்ம நீங்க சால்வ் பண்றது. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த மாடலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டைப் 2 டைப் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வர டைப். ஓகேங்களா, இந்த டைப்பும் ஈஸி தான், கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். ஓகேங்களா, a tank can hold 50 liters of water. ஓகேங்களா, at present only 30% of the tank is filled. How many liters of water is required to fill 50% of the tank? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள். ஓகேங்களா, ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, அதோட கொள்ளளவு 50 லிட்டர் தான் அந்த தண்ணீர் கேன் பிடிக்கும். ஓகேங்களா, தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. 50 லிட்டர், 50 லிட்டர், அதுல 30% தண்ணி என்ன ஆயிடுச்சு? டயக்ராமே போட்டுக்கோங்களா, இது ஃபுல்லா 50 லிட்டர். ஃபுல்லா 50 லிட்டர், அதுல பாதிக்கு மேல ஒரு 30 லிட்டர் தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பேலன்ஸ் எத்தனை லிட்டர் இருக்கு? 20 லிட்டர். ஓகேங்களா, 20% இருக்கு. சாரி, ஒரே நிமிஷம். 50 லிட்டர் தண்ணீர் கேனு. ஓகேங்களா, இது 50 லிட்டர்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இது 50 லிட்டர், அதுல 30% தண்ணீர் தான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, 50 லிட்டர்னு நினைச்சிட்டேன். ஓகேங்களா, 30% ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா, பேலன்ஸ் எவ்வளவு சதவீதம் இருக்கு? 70% பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. 30% என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு. அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஓகேங்களா, அப்போ 50 லிட்டருக்கு ஓகேங்களா 100% என்னவா இருக்கும்? 50 லிட்டர் தான் 100%. ஓகேங்களா, 50 லிட்டர் என்பது அந்த டேங்கோட முழு கொள்ளளவு என்னன்னா 100%. 100% என்பது 50 லிட்டர். அப்போ 10% என்னவா இருக்கும்? 10%. ஓகேங்களா, 100%. 100% 50 லிட்டர்னா 10% என்னவா இருக்கும்? அதுல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அது 10%. அப்ப 5 லிட்டர். ஓகேங்களா, அப்போ 20% எத்தனை லிட்டரா இருக்கும்? 10 லிட்டர். ஓகேங்களா, 30% 15 லிட்டர். ஓகேங்களா, அப்போ எத்தனை லிட்டர் நிரம்பி இருக்குன்னா 30% நிரம்பி இருக்கு. அப்போ 30% என்பது 15 லிட்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதுல 50% தண்ணீர் நிறையணுமா. அப்போ இன்னொரு 20% தண்ணீர் என்ன பண்ணணும்னா நம்ம நிரப்பணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணி தேவை? அப்போ 30%னா 15 லிட்டர், 40%க்கு 20 லிட்டர், 50%க்கு 25 லிட்டர். அப்போ 50% என்பது என்னன்னா ஒண்ணும் இல்ல, இந்த 50 லிட்டர் கேன்ல பாதி. ஓகேங்களா, சிம்பிளா நீங்க நார்மலா நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த கணக்கு போடலாம். ஓகேங்களா, 50 லிட்டர் இருக்கு, அதுல 50% தண்ணீரை நிரப்பணும். ஓகேங்களா, அப்போ எவ்வளவுனா அதுல பாதி 25 லிட்டர். ஓகேங்களா, 25 லிட்டர் தண்ணி வேணும். ஓகேங்களா, 25 லிட்டர் இது 25 லிட்டர் தண்ணி தேவை. ஆல்ரெடி 30% நிரம்பி இருக்கு. ஓகேங்களா, 30% எவ்வளோ? 15 லிட்டர். 30% 15 லிட்டர் நிரம்பி இருக்குன்னா 25 லிட்டர் வர எத்தனை லிட்டர் தேவை? 10 லிட்டர் தேவை. ஓகேங்களா, 50% நிரம்பணும்னா இன்னும் 10 லிட்டர் தண்ணி இருந்தா போதும். என்னவாயிடும்? 50% தண்ணீர் நிரம்பிடும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். ஒரு டேங்க் இருக்கு, அதுல 30% தண்ணீர் நிரம்பி இருக்குன்றாங்க. ஓகேங்களா, அந்த டேங்கோட கொள்ளளவு 50 லிட்டர். ஓகேங்களா, 30% என்பது 15 லிட்டர் வருதுங்களா? கணக்கு பண்ணா பாருங்க, 50 லிட்டர் என்பது 100%. ஓகேங்களா, நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 10%. 10% என்பது 5 லிட்டர். ஓகேங்களா, அப்போ 20%னா 10 லிட்டர், 30%னா 15 லிட்டர். அப்போ 15 லிட்டர் தண்ணி ஆல்ரெடி நிரம்பிடுச்சு. இன்னும் நமக்கு என்ன தேவை? இன்னொரு 20% தண்ணீர் தான் நிரம்பணும். ஓகே, நீங்க இப்படியே போட்டு வந்தீங்கன்னா கூட ஆன்சரை ஃபைன் பண்ணிடலாம். 50 லிட்டர்னா 25 லிட்டர் தண்ணி நிரம்பணும். ஆல்ரெடி 15 லிட்டர் நிரம்பிட்டு இருக்கு. அப்ப இன்னும் நமக்கு எத்தனை லிட்டர் தேவை? 10 லிட்டர் தண்ணி தேவை. ஓகேங்களா, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்னா 10 லிட்டர் தண்ணி தேவை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். An alloy contains 15% copper. What quantity of alloy is required to get 600 gram of copper? ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது.
600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? ஓகேங்களா, இந்த சமயம் நம்ம சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ 100 கிராம் ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 100 கிராம் ஒரு கலவை இருக்கு ஓகேங்களா, ஒரு உலோக கலவை ஒரு 100 கிராம் இருக்குன்னா அதுல தாமிரம் மட்டும் ஓகேங்களா எத்தனை பர்சன்டேஜ்னா 15%. அப்போ 100 கிராம்ல எத்தனை சதவீதம் இருக்குன்னா 15%. 100 கிராம்ல 15% என்பது 15 கிராம் ஓகேங்களா. அப்போ 100 கிராம்ல 15 கிராம் இருக்கு ஓகேங்களா. 100 கிராம்ல 15 கிராம் தாமிரம் இருக்குன்னா அது 30 கிராம் வர எத்தனை கிராம் தேவை? 200 கிராம் உலோக கலவையில 30 கிராம் தாமிரம் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததா 300 கிராம் உலோக கலவையில 45 கிராம் தாமிரம் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததா 400 கிராம் உலோக கலவையில 60 கிராம் தாமிரம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 100 கிராம்ல 15 கிராம் இருக்குன்னா 1000 கிராம்ல 150 கிராம் இருக்கும் ஓகேங்களா. 2000 கிராம்ல 300 கிராம் இருக்கும். 3000 கிராம்ல 450 கிராம் தாமிரம் இருக்கும். அப்போ 4000 கிராம்ல 600 கிராம் தாமிரம் இருக்கும். அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன? 600 கிராம் தாமிரம் எவ்வளவு உலோக கலவையில இருக்குன்னா 4000 கிராம் உலோக கலவையில இருக்கும். புரியுதுங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணும் இல்ல. ஒரு உலோக கலவை இருக்கு ஓகேங்களா, நிறைய உலோகங்கள் இருக்கு. அதுல 15% தாமிரம் உள்ளது ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 கிலோ கூட எடுத்துக்கோங்க. 1 கிலோல 15% என்பது 150 கிராம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு 100 கிராம்னு சொன்ன, நீங்க என்ன பண்ணுங்க, வேணும்னா 1 கிலோ கூட எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ உலோக கலவை 1000 கிராம் இருக்குன்னா ஓகேங்களா, இது உலோக கலவை. உலோக கலவை. அடுத்ததா இந்த பக்கம் தாமிரம் ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஒரு உலோக கலவையில 15% தாமிரம் இருக்கான் ஓகேங்களா. இப்போ 1000 கிராம் 1 கிலோ எடுத்துக்கிறேன். அதுல 1000 கிராமுக்கு 15%னா எவ்வளவு வரும்? 150 கிராம் ஓகேங்களா. 10%னா 100 கிராம் ஓகேங்களா. அப்போ 5%னா 50 கிராம், 150 கிராம் வரும். அப்போ 2000 கிராமுக்கு என்ன வரும்? 2000 கிராமுக்கு 300 கிராம் வரும் ஓகேங்களா. அடுத்ததா 3000 கிராமுக்கு 450 கிராம் வரும் ஓகேங்களா. 15 150 150 ஏறிட்டு வருது. அதே மாதிரி 4000 கிராமுக்கு என்ன வரும்? 600 கிராம் தாமிரம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த புரிதல் இருந்தா போதும். 100 கிராம் அல்லது 100 1 கிலோ ஓகேங்களா, இதுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கனாலே இந்த சம்ம உங்களால சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் இதுவும் பாருங்க. an alloy contains 26% of copper. what quantity of alloy is required to 260 gram of copper? சிம்பிள் ஓகேங்களா. ஒரு உலோக கலவை இருக்கு ஓகேங்களா, அதுல 1 கிலோவே எடுத்துப்போம் ஓகேங்களா. உலோக கலவை இது அலாய் ஓகேங்களா, தாமிரம், அதே தாமிரம் ஓகேங்களா. 1000 கிராம்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 26%. அப்போ 260 கிராம் ஓகேங்களா. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ 26%னா 100 கிராமுக்கு நம்ம எடுக்கிறோம்னா, 1 கிலோக்கு நம்ம எடுக்கிறோம்னா 1000 கிராம்ல 26% என்பது 260 கிராம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 1000 கிராம்ல 15%னா 150 கிராம்னு பார்த்தோம் ஓகேங்களா. அதுல 15%னா 150 கிராம். அப்ப 26%னா எவ்வளோ? 1000 கிராம். புரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்றேன், ஒன்னும் இல்ல ஓகேங்களா. ஒரு உலோக கலவை இருக்கு, அதுல 26% தாமிரம் இருக்கு ஓகேங்களா. ஒரு உலோக கலவையில 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் ஓகேங்களா பெற தேவையான உலோக கலவையோட அளவு என்ன ஓகேங்களா. இப்போ 1000 கிராம் 100 கிராம் இருக்குன்னா ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 100 கிராம் உலோக கலவையில 26% ஓகேங்களா, 26%னா 26 கிராம் தாமிரம் இருக்கு. அப்போ நீங்க அப்படியே போட்டுட்டே வந்தீங்கன்னா 200 கிராமுக்கு இதோட மடங்கு 52 கிராம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. நீங்க இதுவே 1000 கிராமுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 1 கிலோ ஓகேங்களா, 1000 கிராமுக்கு 26% என்பது 260 கிராம். அப்போ கொஸ்டின்ல 260 கிராம் தான் கேட்டிருக்காங்க. 260 கிராம் தாமிரம் பெற எவ்வளவு உலோக கலவை தேவைன்னா 1000 கிராம் தேவை. புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கணக்கு, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பாருங்க, an alloy contains 10 கிராம் காப்பர், 20 கிராம் டின், 20 கிராம் சில்வர். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இன் த அலாய்? ஒரு உலோக கலவையில் 10 கிராம் செம்பு, 20 கிராம் வெள்ளியம், 20 கிராம் வெள்ளி உள்ளது எனில் உலோக கலவையில் உள்ள மொத்த செம்பின் சதவீதம் என்ன? ஒரு உலோக கலவை, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு உலோக கலவையில 10% இருக்கு, 20% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின்ல 10 கிராம் செம்பு ஓகேங்களா, 10 கிராம் காப்பர். அடுத்ததா வேற என்ன இருக்குன்னா டின்னு ஓகேங்களா, டின்னு வந்து 20 கிராம் வெள்ளியம். அடுத்ததா
வெள்ளி சில்வர் வந்து 20 கிராம். ஓகேங்களா, இத்தனை உலோக கலவை இருக்கு. இதுல செம்போட காப்பரோட சதவீதம் எவ்வளவு அதுதான் கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கிற மொத்த உலோக கலவையும் எவ்வளவு கிராம்னு பார்ப்போம். மொத்தமா 50 கிராம். 20 + 20 + 10 50 கிராம். இந்த 50 கிராம்ல ஓகேங்களா இந்த செம்போட கிராம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 10 கிராம். ஓகேங்களா, அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம போட்டது தான். மொத்த வேல்யூ எவ்வளவோ அதை கீழே போட்டுக்கணும். எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? செம்போடது. ஓகேங்களா, அப்போ செம்பு எத்தனை கிராம் இருக்கு? 10 கிராம் இருக்கு. கொஸ்டின்ல என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? சதவீதமா மாத்த சொல்லியிருக்காங்க. அதனால × 100. ஓகேங்களா, இந்த 50 கிராம்ல மொத்தமா இருக்கிற இந்த 50 கிராம் கலவையில 10 கிராம் தான் செம்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால 10 மேல போட்டோம், மொத்தம் 50 கீழே போட்டோம். ஒரு 50 50 2 50 100. அப்போ 10 × 2 20%. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஜஸ்ட் புரிதல் தான் முக்கியம். ஓகேங்களா, இந்த டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நாளைக்கு திரும்ப இதையே சொல்றேன். ஓகேங்களா, அடுத்த மாடலுக்கு போலாம். இந்த மாடல் அடிக்கடி ஓகேங்களா இப்ப பாக்குற டைப் 7 தான் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட மாடல். நிறைய ஒரு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி நிறைய சதவீதம் போட்டு அப்படி இப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இருக்கிறதுலே ஈஸியான மாடலே இதுதான். ஓகேங்களா, பாக்கலாங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா 25% ஆஃப் 30% ஆஃப் 400 இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாருங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க. 400ஓட 30% மதிப்பின் 25% என்ன? 400ல 30% கண்டுபிடிச்சு அதோட 25% என்ன? இதுதான் கேள்வி. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி போடலாம்னா ஒண்ணுமே இல்ல, கன்ஃபியூஸ்லாம் ஆக தேவையில்லை. 400 × 2% கொடுத்துருக்காங்களா, சதவீதம்னு பக்கத்துல வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? கீழே வகுத்தல்ல 100 போடணும். ஓகேங்களா, அதே தான் போட போறோம். வகுத்தல்ல 100 திரும்ப 25 30 வேற என்ன இருக்கு? 25/100. இப்போ 2 0க்கு 2 0 காலி. இன்னொரு 0க்கு வேணாம், இதை அடிச்சுக்கலாம். ஒரு 25 25 4 25 100. இந்த நாளுக்கு இந்த நாலு கேன்சல். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 30. அப்ப ஆன்சர் என்ன? 30. புரியுதுங்களா? பக்கத்துல சதவீதம்னு எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் என்ன போடணும்? கீழே 100. 100 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல சின்னதா நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம போட்டது அதே தான். இடையில என்னன்னா ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். 400ஓட 4% மைனஸ் ஓகேங்களா 400க்கு 4% எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். மைனஸ் 800ஓட 2%. ஓகேங்களா, போடலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 400ஓட 4% போடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தமிழ்ல படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 400ஓட 4%. 400% வந்தாலே கீழே 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 4 4 16. 400ஓட 4% கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஓகேங்களா, இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? 800ஓட 2%. அப்ப 800 × பர்சன்டேஜ் இருக்கு 2/100. 2 0க்கு 2 0 கேன்சல். 8 2 16. அப்போ 16 - 16 0. அப்ப ஆன்சர் 0. ஓகேங்களா, புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு 400ஓட 4%, 800ஓட 2%ன்னு பார்த்திருப்போம். இந்த சம்ல என்னன்னா 25%ஓட 25% என்ன? ஓகேங்களா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை, பக்கத்துல சிம்பிள் இருக்குங்களா? அப்போ 25/100 இன்ட்டு ஓகேங்களா ஆஃப், அதாவது இன்னுன்னா என்னன்னா பெருக்கல் தான். ஓகேங்களா, 25/100. இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? 1/4 1/4. ஓகேங்களா, மொத்தமா என்ன வரும்? 1/16ன்னு வரும். ஓகேங்களா, 1 நீங்க 16ஆல வகுக்கணும். 0.0 போட்டாலும் வராது. 0 போட்டீங்கன்னா 100. ஓகேங்களா, 100 போட்டீங்கன்னா என்ன வரும்? 16 16 5 80 16 6 96. பேலன்ஸ் 4. திரும்பவும் 0 போட்டோம்னா 16 2 32. ஓகேங்களா, 8. திரும்பவும் 0 போட்டோம்னா 5. ஓகேங்களா, 5 16 80 0. அப்ப ஆன்சர் 0.0625. கரெக்டா வருதுங்களா? நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிம்பிள் இருக்குன்னா வகுத்தல்ல 100. ஓகேங்களா, சதவீதம் கேட்டாங்கன்னா பெருக்கல்ல 100. ஓகேங்களா, கொஸ்டின்ல சதவீதம் கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியெல்லாம் சதவீதம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சதவீதம் என்ன, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டா பெருக்கல்ல 100 போடணும். இங்க போட்டிருக்கோம் பாருங்க, பெருக்கல்ல 100 போடணும். அதுவே அவங்களே சதவீதம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சிம்பிள் இருந்தாலே என்ன பண்ணணும்? நீங்க வகுத்தல்ல 100 போட்டுக்கணும். ஓகேங்களா, 25% ஆஃப் 75% ஆஃப் 80. தமிழ்ல படிங்க. 80ஓட 75%த்துல 25%. அப்போ 75/100
25/100. இதை அடிச்சனா 1/4, இதை அடிச்சனா 3/4. ஓகேங்களா? 3 7 25 75, 4 25 100. இதை அடிச்சனா 1 4 4 20 4 80. 1 4 4 5 4 20. அப்போ 5 × 3 × 1 5 3 15. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான கணக்கு. ஓகேங்களா? அடுத்ததா இந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, போட்டது ஆன்சர் வந்துடும். பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த சம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் த 25% ஆஃப் 30% ஆஃப் 400? 400ஓட 30% மதிப்புல 25%. 30/100 × 25/100. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். ஒரு 25 25. இது ஆல்ரெடி நம்ம போட்ட சம்மு போல. ஆல்ரெடி நம்ம போட்ட சம்மே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 400ஓட 30%ஓட 25%. இது வேற எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதனால எடுத்து வச்சேன். பட் அதே கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க போல. ஓகேங்களா? ஆன்சர் போட்டிருப்பீங்க நம்புறேன். ஆன்சர் 30. ஓகேங்களா? இந்த சம்ம வேணா ட்ரை பண்ணுங்க. இந்த சம்ம பாஸ் பண்ணிட்டு போடுங்க. 15%, 25%. ஓகேங்களா? 1000ஓட 25% மதிப்போட 15% என்பது டேஷ் ஆகும். பாஸ் பண்ணிட்டு போடுங்க. போட்டிருப்பீங்க நம்புறேன். இப்ப நான் போடுறேன். ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, 10,000த்துல 25% மதிப்புல 15%. ஓகேங்களா? 2 0க்கு 2 0, இன்னும் 2 0க்கு இன்னும் 2 0. அப்போ 25 × 15. 25 × 15. 5 5 25, பேலன்ஸ் 2. 5 2 10 12. ஒரு 5 5, ஒரு 2 2, 3 7 5. அப்போ ஆன்சர் 375. ஓகேங்களா? நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஈஸியான சம் தான். ஓகேங்களா? அடுத்ததா இந்த சம்ம போடுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? நீங்களே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வரலனா வந்தா ஓகே, வரலனாலும் ஓகே, நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? 250 லிட்டரின் 12% என்பது, ஓகேங்களா, 12% என்பது இதோடு முடிச்சுக்கோங்க. 150 லிட்டரோட எத்தனை சதவீதத்துக்கு சமம்? ஓகேங்களா? 12% ஆஃப் 250 லிட்டர் இஸ் த சேம் ஆஸ் த டேஷ் ஆஃப் 150 லிட்டர். 250 லிட்டர்ல 12%ன்றது 150 லிட்டர்ல எத்தனை சதவீதத்திற்கு சமம்? ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம சால்வ் பண்ண முடியுதா பாருங்க. சால்வ் பண்ணுங்க. முடியலனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணா போதும். ஓகேங்களா? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஆன்சர் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 250 லிட்டர்ல 12% என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சதவீதம்னு வந்தாலே 100ஆல வகுக்கணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2 5 10, 5 5 25, ஒரு 2 2, 6 5 12. ஓகேங்களா? அப்போ 5 × 6. 250 லிட்டர்ல 12% என்பது எவ்வளவு வருதுன்னா 30 லிட்டர். ஓகேங்களா? 250 மொத்தம் 250 லிட்டர். அதுல 12%ன்றது எத்தனை லிட்டர்னா 30 லிட்டர் வருது. இப்போ 150 லிட்டர்ல, ஓகேங்களா, 150 லிட்டர்ல இந்த 30 லிட்டர் எதுக்கு சமம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். 150 லிட்டர். இது வந்து 100%. 150 லிட்டர் என்பது 100%. இதுல 10% நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஓகேங்களா, 10% கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்தானத்தை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டா என்ன வரும்? 15 லிட்டர் என்பது 10%. ஓகேங்களா? அப்போ 20%னா என்னவா இருக்கும்? 30 லிட்டராக இருக்கும். அப்போ நமக்கு வந்த வேல்யூ 30 லிட்டர். அப்போ 10% 15 லிட்டர்னா 20% தானே 30 லிட்டரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 30 லிட்டர் என்பது 150 லிட்டர்ல 20%க்கு சமம். புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல, நமக்கு 250 லிட்டர்ல 12 லிட்டரோட வேல்யூ 30 லிட்டர்னு வந்துச்சுங்களா? 250 லிட்டர்ல 12%, சாரி 12% வந்து 30 லிட்டர்னு வந்துச்சு. ஒரு 150 லிட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா 150 லிட்டர் என்பது 100%. அதுல 10% என்பது 15 லிட்டர். அப்ப 20% என்பதுதான் 30 லிட்டர். ஏன் 30 லிட்டர் நம்ம எடுத்துக்கிறோம்னா, நமக்கு 250 லிட்டர்ல 12% என்பது 30 லிட்டர் தான் வந்துச்சு. அப்ப ஆன்சர் 20%. ஆன்சர் 20%. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை இதுவும் பாருங்க, திரும்பவும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா இது வேற எக்ஸாம். ஓகேங்களா? டிஃபரெண்ட் எக்ஸாம் தான் இது. பட் அதே கொஸ்டினே எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த மாடல், அடுத்த டைப்புக்கு போலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான். ஆனா என்ன, எக்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அதே மாடல் மாதிரி தான்
ஒரு சம் நான் சால்வ் பண்றேன், அடுத்த சம்ம நீங்களே சால்வ் பண்ணுங்க. பாருங்க, இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க தமிழ்ல படிக்கிறது தான் நல்லா இருக்கும். 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 600ஓட எக்ஸ் சதவீதமா, சதவீதம் எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் சதவீதம்னால என்ன, வகுத்தல்ல 100 என்பது 450ஆம். ஓகேங்களா, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். 600ஓட எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில், அப்போ 600ஓட எக்ஸ் சதவீதம் எவ்வளோனா 450. அப்போ இந்த எக்ஸ்ன்றது எவ்வளோ வேல்யூ, அதுதான் கேள்வி. எக்ஸ் என்பது எவ்வளோ வேல்யூ. ஓகேங்களா, அதேதான் 600ஓட எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸோட மதிப்பை காண்க. ஓகேங்களா, நம்ம போட்டுடலாங்களா, ஒண்ணுமே இல்லை, அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. பெருக்கல்ல இருக்கிற இந்த 6 இந்த பக்கம் போனா வகுத்தலுக்கு ஆயிடுங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 450/6 அடிக்கலாங்களா. 7 6 42, பேலன்ஸ் 3 30, 5 6 30. அப்ப ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 75. ஆன்சர் எவ்வளோ, 75. புரியுதுங்களா, ஒன்னும் இல்ல, நம்ம ஆல்ரெடி போட்டதுதான். இங்க என்னன்னா எக்ஸ் சதவீதம்னு வரப்போகுது. ஓகேங்களா, எக்ஸ் சதவீதம்னு வந்தா நம்ம வகுத்தல்ல 100 போட்டுக்க போறோம். ஓகேங்களா, இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த சம்ம நான் போடுறேன், அடுத்த சம்ம என்ன நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இது பாருங்க, ஒன்னும் இல்ல, எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸோட மதிப்பை காண்க. எக்ஸோட எக்ஸ் மதிப்பு, எக்ஸோட எக்ஸ் சதவீதம், சாரி, எக்ஸோட எக்ஸின் எக்ஸ் சதவீதம். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட எக்ஸ் சதவீதம் எவ்வளோனா 25 தான். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு கேட்கிறாங்க. எக்ஸோட எக்ஸ் சதவீதம் 25 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்ப பாருங்க, எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன ஆயிடும், எக்ஸ் ஸ்கொயர் பை 100 ஆயிடும். ஓகேங்களா, கீழே 100 இருக்கு, 25. இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், வகுத்தல் இருக்கிறது பெருக்கல் ஆயிடும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2500 மாறிடும். இப்போ ரூட் எடுக்கணும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணனா நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை. ஸோ ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 50ன்னு வரும். எப்படி 50னா 50 × 50 போட்டீங்கன்னா என்ன வரும், 0 0 0 25. 2500 வருதுங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 50. எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு, இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, 2500க்கு ரூட் எடுத்து இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகும். இந்த 2500க்கு ரூட் எடுத்தோம்னா 50ன்னு வரும். அப்ப ஆன்சர் 50. ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ இந்த சம்ம பாஸ் பண்ணிட்டு நீங்களே போடுங்க. இல்ல இதுலயும் 2 இருக்கும், பார்த்து கொஞ்சம் போடுங்க. இல்ல 48ஓட 48இன் 48 சதவீதம் ஈக்குவல் டு, 48ஓட 48 சதவீதத்துக்கு ஈக்குவல் டு ஜெட்டோட 64 சதவீதம் எனில், ஓகேங்களா, எனில் ஜெட்டோட மதிப்பு என்ன. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போட்டோம். ஓகேங்களா, ஈக்குவல் டு வச்சு போட்டோங்களா, போடலையா, ஓகே, போடுங்க. கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஈக்குவல்ல வச்சு நம்ம ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு போடுவோம். அதுக்கு பதிலா ஜெட்டோட 64 சதவீதம்னு போடுங்க. ஓகேங்களா, if 48% of 48 equal to 64% of x z, then z equal to dash. பாஸ் பண்ணிட்டு போடுங்க, ரொம்ப ஈஸி. போட முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, பேப்பர் பென் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சாதான் அடுத்த ஸ்டெப் தன்னால அதுவா காட்டும். ஓகேங்களா, தன்னால வாழ்க்கை வழி காட்டுற மாதிரி அடுத்த ஸ்டெப் போறதுக்கான முயற்சி தன்னால நடக்கும். ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென் எடுத்து ட்ரை மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இப்போ நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா, 48ஓட 48 சதவீதம், சதவீதம்னு வந்தாலே என்ன, வகுத்தல்ல 100 ஈக்குவல் டு ஜெட்டோட 64 சதவீதம், சதவீதம்னு வந்ததால கீழே 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணனா நமக்கு ஜெட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு, ஸோ இதுக்கும் இது கேன்சல் ஆயிடும். இப்போ 42 48 இருக்கு, இந்த பக்கம் 64 இருக்கு. ஓகேங்களா, இது 8வது வாய்ப்பாடுல வருங்களா, 6 8 48, 8 8 64, 1 8 8, அடுத்தது என்ன வரும், 6 8 48. அப்போ இந்த பக்கம் Z இருக்கு, இந்த பக்கம் 6 × 6 இருக்கு. அப்போ Z ஈக்குவல் டு 6 6 எவ்வளோ, 36. அப்போ Z வேல்யூ 36. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான கொஸ்டின். பாக்குறதுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேங்களா, இந்த சம்ம நீங்க போடலாம். பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதானே. இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்ட சம் மாதிரி இருக்கு. 600ஓட 45 சதவீதம். எஸ், இதுவும் நம்ம போட்டது 600ல 450 80.
இதுவும் நம்ம போட்ட சம், பட் வேற எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, வேற எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நிறைய கொஸ்டின் இந்த மாடல்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. the value of x if 20% of x equal to 50. x இன் மதிப்பின் 20% 50 எனில் x இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா, பாஸ் பண்ணுங்க, இந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இப்ப போடலாங்களா? x மதிப்புல 20%, எக்ஸோட 20% எவ்வளவுனா 50. ஓகேங்களா, ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை அடிச்சிடலாங்களா? 1 ஒரு 20 20 5 20 100. ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு வகுத்தல் இருக்கிற அந்த 5 இங்க போனா என்ன ஆயிடும்? பெருக்கல் ஆயிடுங்களா? 50 × 5. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 50 × 5 250. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 250. ரொம்ப எளிமையா இருக்குங்களா? அடுத்ததா இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்னன்னா, இப்போ 5ஓட 10%. ஓகேங்களா, இது கூட என்ன பண்ணனா 10ஓட 5% ரெண்டுத்தையும் கூட்டி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, ஆகியவற்றின் கூடுதல் 10% of 5 and 5% of 10 add up to. இதுக்கு ஒரு வேல்யூ வருங்களா? இது கூட இதுக்கு வர வேல்யூ ஆட் பண்ணி போடுங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா, பாஸ் பண்ணிட்டு போடுங்க. ஆன்சர் வந்துருச்சுங்களா? இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, 5ஓட 10%, 10/100. ஓகேங்களா, பிளஸ். ஓகேங்களா, நான் இங்கே பிளஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரேடியா கூட்டிடலாம். 10ஓட 5%. ஓகேங்களா, பாருங்க 1 10 முறை. ஓகேங்களா, ஒரு 10 10 10 10 100. ஒரு 5 5 2 5 10. ஓகேங்களா, திரும்ப அடிச்சோன்னா 1, இது அடிச்சோன்னா என்ன வரும்? 20 வருங்களா? 20. இது அடிச்சோன்னா 1, இது அடிச்சோன்னா 2. அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கு? இந்த பக்கம் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2, 1 + 1 2. 2 2ஆல் ஆகுதுச்சுன்னா 1. அப்ப ஆன்சர் 1.0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் 1. ஓகேங்களா, ஆன்சர் 1. புரியுதுங்களா? உங்களாலையும் போட முடியுதுங்களா? இந்த மாதிரி சம் நிறைய ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, கண்டிப்பா இந்த மாடல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம போட போற மாடல், இதுக்கு நம்ம ஃபார்முலா படி போனோம்னா ரொம்ப கஷ்டம். ஃபார்முலா படி போனோம்னா எக்ஸ் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்முக்கு மட்டும் நான் ஆப்ஷனை எரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஆப்ஷனை எரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்மை ஆப்ஷனை வச்சு எப்படி ஆன்சர் பண்றதுன்றத இந்த மாடல் சம்மை பார்க்க போறோம். வெறும் ஆப்ஷன் மட்டும் இருந்தா போதும், இந்த சம்மை நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாங்களா? டைப் 9. when 240 is decreased by 15%, what will you get? 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இந்த சம்முக்கு நீங்க நார்மலா போட்டா கூட ஆன்சர் போடலாம். ஆனா அடுத்தடுத்து வர சம்முல போட்டா உங்களுக்கு ஆன்சர் வராது. உங்களுக்கு ஆன்சர் வரும், ரொம்ப பெரிய ஸ்டெப்பா போகும். ஆனா நீங்க இதுக்கு ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க 240. ஓகேங்களா, 240ல 15% என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப 240ல நம்ம 15% கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வரும். இப்படி போட்டும் நம்ம போடலாம். ஓகேங்களா, அல்லது நான் ஒரு நார்மல் மாடல் சொல்றேன். ஓகேங்களா, வாய்க்கணக்காவே எப்படி போறதுன்னு பாருங்க. 240. ஓகேங்களா, இதுதான் முழு எண். இது வந்து 100%. ஓகேங்களா, இதுல 10% எடுங்க, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் 10%. அப்போ 10% எவ்வளோ? 24. அப்போ கொஸ்டின்ல 15% கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 10% 24. அப்ப 5% என்னவா இருக்கும்? இந்த 24ல பாதி 12. ஓகேங்களா, இந்த 10% 5% கூட்டினா 15%, 24 12 கூட்டினா 36. அப்போ 15% என்பது எவ்வளோ? 36. அப்ப 240ல 36 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 204. அப்ப ஆன்சர் 204. புரியுதுங்களா? இதுக்கு நம்ம ஃபார்முலாக்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க 10% எவ்வளோ, 25% கேட்கறாங்கன்னா, இப்போ சப்போஸ் 25% கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். இந்த சம்முக்கு 240ஓட 25% காண்க அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணிட்டேன்? 240 100% எடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்போ 10% என்ன வரும்? இதுல ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோன்னா அது 10%, 24. அப்ப 20% என்ன வரும்? அது ஒரு 24 சேர்த்தோம்னா 48 ஆயிடும். ஓகேங்களா, 20% என்ன ஆயிடும்? இல்ல 24 கூட போட்டுக்கோங்க, இன்னொரு 10%. ஓகேங்களா, 10% 10% 20% ஆயிடுச்சு. நம்ம கொஸ்டின்ல 25% கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததா ஒரு 5% கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, 10% 24னா 5% 12. அப்போ 4 4 இது மூணுத்தையும் கூட்டினா 25% வருதுங்களா? இப்ப பாருங்க, இது மூணுத்தையும் கூட்டிக்கணும்.
4 4 8 8 2 10 பேலன்ஸ் 1 2 4 6 60 ஓகேங்களா. அப்ப 240ஓட 25% என்னன்னு கேட்டாங்கன்னா 60. புரியுதுங்களா? இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா உங்களால ஈஸியா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்த சம்ம என்ன நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்ல இன்னொரு சம்ம போட்டுருவோம். இந்த சம்முக்கு அடுத்ததான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? when 60 is subtracted from 60% of a number to give a 60, the number is ஓகேங்களா. ஒரு நம்பரோட ஏதோ ஒரு நம்பர் ஓகேங்களா, அது தெரியல, அதுல இருந்து 60% கழிச்சு ஓகேங்களா, 60%இலிருந்து ஓகேங்களா, அந்த நம்பருக்கு 60% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுல இருந்து 60 கழிச்சிங்கன்னா 60 கிடைக்கும் ஓகேங்களா. இது எப்படின்னா நீங்க ஃபார்முலா படி போட்டீங்கன்னா எக்ஸ் ஒரு எண் தெரியாத எண்ணு, அதுல இருந்து 60% மைனஸ் 60 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். இதை நீங்க மொத்தமா சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனா நம்ம எப்படி ஈஸியா போடலாம்னு பாருங்க. இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 100ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஆப்ஷன்ல 100 இருக்கு. 100 எடுக்கிறேன், 100ல இருந்து 60% எடுக்கிறேன் ஓகேங்களா. 100ல 10%னா என்ன? 100 என்பது 100% ஓகேங்களா. இல்ல 10% எடுக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. 100ல 10% என்பது 10 ஓகேங்களா. 100ல 10% 10னா 60% எவ்வளோ? 60 ஓகேங்களா. 60% 60 ஆயிடுது. அதுல 60 கழிச்சா 60 கிடைக்குமானா கிடைக்காது ஓகேங்களா. 100ல 60%ல 60 கிடைக்குமானா கிடைக்காது ஓகேங்களா. அப்படியே கீழே 200 இருக்கு, 200 எடுத்து பாக்குறேன். 200 என்பது 100% ஓகேங்களா. 100% 200 100% 200. அல்ல 10% நான் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன்னா அது 10%. அப்போ 10% என்பது எவ்வளோ? 20. அப்போ 50% என்பது எவ்வளவு வரும்? 100 ஓகேங்களா. அடுத்தது 60% என்பது எவ்வளவு வரும்? 120ன்னு வரும் ஓகேங்களா. ரெண்டாவது வாய்ப்பாடு தான், வேற ஒண்ணும் இல்ல. 6 2 12 10% 20 ஓகேங்களா. அப்ப 60% எவ்வளவு வரும்? 120ன்னு வரும் ஓகேங்களா. இப்ப இந்த 120ல ஓகேங்களா கொஸ்டின்ல என்ன, ஒரு எண்ணோட 60%இலிருந்து ஓகேங்களா 200ஓட 60% என்பது 120. அந்த 120ல 60 கழிச்சா எனக்கு 60 வருது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 200. புரியுதுங்களா? ஏதோ ஒரு எண்ணு, அதுல இருந்து 60% கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு அதுல இருந்து 60 கழிக்கிறேன், கழிச்சா 60 வருதானா வருது ஓகேங்களா. 60 கிடைக்கிறதானா கிடைக்குது. அப்ப ஆன்சர் என்னன்னா 200 ஓகேங்களா. இப்போ இந்த சம்மன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஆப்ஷன் வச்சா ட்ரை பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் வரும். பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. போட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜஸ்ட் போட முடியல கூட ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸ் எனக்கு என்ன பண்ணாலும் மேக்ஸ் வராதுன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல முடியாதது எதுவுமே இல்லை ஓகேங்களா. நீங்க பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும் ஓகேங்களா. உங்களால கயிறு ஏற முடியலையா, மலை ஏற முடியலையா, நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 நாள் கஷ்டமா இருக்கும், 11வது நாள் நீங்களா 2 ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஓகேங்களா. அதனால முடியாது எனக்கு வராதுன்னு தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. உங்களால முடியும்னு நம்புங்க, கண்டிப்பா உங்களால முடியும் ஓகேங்களா. ஒரு எண்ணோட 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இந்த சம்ம லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு எண்ணுல இருந்து 25% குறைச்சா 120 கிடைக்குதான். அப்போ 120 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. அப்போ அடுத்து வேற என்ன இருக்கு? ஆப்ஷன் ஏக்கு போவோம். 160ன்னு இருக்கு ஓகேங்களா. 160 இதுல 25% குறைச்சனா ஓகேங்களா எவ்வளவு கிடைக்குதா? 120ன்னு கிடைக்குதான் ஓகேங்களா. 160ல 10% ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம 100% எவ்வளவுன்னு எடுப்போம்? 160. அப்போ 10% எடுக்கணும்னா எவ்வளோ? 16 ஓகேங்களா. இன்னொரு 10% கொஸ்டின்ல 25% கேட்டிருக்காங்க, இன்னொரு 10% எடுத்தீங்கன்னா 16. அடுத்ததா ஒரு 5% எடுத்தீங்கன்னா 8 ஓகேங்களா. இது மூணுத்தையும் கூடுங்க, 6 6 12 12 பிளஸ் 8 20 பேலன்ஸ் 2 2 3 4 ஓகேங்களா 40. அப்போ 160ல 25%, 160ல 25% என்பது 40. அந்த 40 கழிச்சா 160ல 40 கழிச்சா எனக்கு 120 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் தான் ஓகேங்களா. நீங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆப்ஷன் எடுத்து போடுறீங்கன்னா, எனக்கும் இது ஆன்சர்னு தெரியாது, ஜஸ்ட் நான் குத்து மதிப்பா ஆப்ஷன் ஏ எடுத்து போட்டேன், ஆன்சர் வந்துச்சு ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா 2 3 ஆப்ஷனை போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்க ஒரு எண்ணுல இருந்து 25x/100 = 120 இதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
ஜஸ்ட் நீங்க பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டீங்கனாலே ஆன்சர் வராம தலையை பிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இன்னும் நீங்க இந்த சம எளிமையா போடணும்னா இன்னும் கூட எளிமையா போடலாம். ஓகேங்களா? பார்த்ததுமே இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. 120. ஓகேங்களா? அதுல 50% பாதி எவ்வளோ? 80. ஓகேங்களா? பாதி எவ்வளோ? 80. அந்த பாதின்றது 50%ங்களா? அந்த 50%த்துல பாதி எவ்வளோ? 25%. அந்த 25% 80ல பாதி எவ்வளோ? 40. அப்போ 25% 40. அப்போ 160ல 40 போனா 120. ஓகேங்களா? நீங்க பார்த்த உடனேவும் இந்த சம்முக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். அல்லது இந்த மாடல்ல போட்டீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்திலே இந்த சம்முக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலையை காண்க. ஓகேங்களா? இதுக்கும் நம்ம என்னன்னா ஆப்ஷனுக்கு போயிடுவோம். அப்ப 96 ரூபாய் விட கம்மியா தான் இருக்கணும். 100, 116 ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா விலை உயர்வுக்கு பின்னே என்னவா இருக்கு? 96 ரூபாயா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் தேவையில்லை. ஓ ஆப்ஷன் பி எடுப்போம். 80. 80 என்பது 100%. 100% என்பதுனா 10% எவ்வளோ? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 8. ஓகேங்களா? கொஸ்டின்ல 20% விலை உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 20% எவ்வளோ? இன்னொரு 8. ஓகேங்களா? இன்னொரு 8. 10 10 20%தோட வேல்யூ எவ்வளவு வரும்? 16 ரூபாய். அப்போ 80 ரூபாய் வித்த பருப்போட வேலை தான் என்ன ஆச்சு? 96 ரூபாயா மாறிடுச்சு. இந்த 16 என்பது 96ல இருந்து 16 20% கழிச்சோம்னா நம்ம கரெக்டா 80 வருது பாருங்க. அப்ப ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்றேன். ஒரு ஏதோ உளுத்தம்பருப்பு. ஓகேங்களா? உளுத்தம்பருப்போட விலை 96 ரூபாயா விலை ஏற்றத்துக்கு பின் இருக்கு. ஓகேங்களா? விலை 20% விலை உயர்வுக்கு பின் 96 ரூபாய் இப்ப வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவா இருந்திருக்கும்? அதுதான் கேள்வி. ஓகேங்களா? அல்லது இந்த சமயம் வேற மாடல்லயும் உங்களால போட முடியும். பாருங்க, வேற இன்னொரு மாடல்னு சொல்றேன். 20% விலை வந்துச்சுங்களா? நார்மலான ரேட்டு 100%. 20% விலை உயர்வுனா 120% 96 ரூபானா 100% எவ்வளவு? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்படியும் போடலாம். 100 × 96 ஈக்குவல் டு எக்ஸ் × 120. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 5 2 10, 6 2 12. ஓகேங்களா? 1 6 6. இது எவ்வளவு வரும்? 5 16. ஓகேங்களா? 16 × 5 எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு 80. ஓகேங்களா? மேக்ஸுக்கு வரையறை இல்லை. எந்த செம்ம எந்த மாடல்ல வேணாலும் எதெல்லாம் சூட் ஆகுமோ எதில் வேணாலும் போட்டு ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதனால இதுக்கு இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அப்படி புரிஞ்சு போடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த மாடல் சம் வந்தா ஆப்ஷனுக்கு போயிடுங்க. 20% விலை உயர்வு. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா 16 ரூபாய் விலை உயர்வு ஏற்படுது. அப்ப அந்த 16 ரூபாயை இருக்கிற வேல்யூல இங்க பாருங்க, இதுல நீங்க 16 கழிச்சீங்கன்னா 60 ரூபாய் ஆயிடும். ஓகேங்களா? 16 ரூபாயை கூட்டினீங்கன்னா ஓகேங்களா 76 கூட்டணும். ஓகேங்களா? கூட்டினீங்கன்னா எவ்வளவு ஆகும்? 82 92 ரூபாயா மாறிடும். ஆனா என்ன வரணும்? 96 ரூபாயா வரணும். ஓகேங்களா? அப்போ 80 கூட அந்த 25% 16 நீங்க கூட்டினீங்கன்னா 96 ரூபாய் வந்துடும். அப்ப ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number when decreased 20% gives 80. Find the number. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டல் பார்த்தோம், இப்ப கழிக்கிறதையும் பார்க்கிறோம். ஓகேங்களா? ஒரு எண்ணோட 20% குறைக்கணும். ஓகேங்களா? பாருங்க, நீங்க பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? 80 கிடைக்குது. 20% குறைத்தால் 80 கிடைக்குதுன்னா என்ன பண்ணலாம்? நீங்க இந்த மெத்தட் இப்ப நம்ம லாஸ்டா போட்டோம்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கூட போடலாம். நார்மலா 100%, அதுல 20% குறைஞ்சிருச்சு. அப்போ 80%தோட வேல்யூ 80னா 100%தோட வேல்யூ எவ்வளவு? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 × x ஈக்குவல் டு 100 × 80. 80க்கு 80 கேன்சல். எக்ஸோட வேல்யூ 100. ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட சம்ம கூட நீங்க போட்டிருக்கலாம். ஓகேங்களா? இந்த சம்ம கூட இந்த மெத்தடை நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? சொல்லலாம் நினைச்சேன், பட் மறந்துட்டேன். பாருங்க, ஒரு எண்ணோட மதிப்புல 25% கிடைத்தால் 120 கிடைக்குது. அப்போ 100%த்துல 25% குறைச்சோம்னா 75% 120னா 100% எவ்வளவு? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இன்னும் ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? நீங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விட இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம்.
ஓகேங்களா 3 25 75 4 25 100 ஒரு 3 3 4 3 12 0 ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 40 160. ஆன்சர் 160. ஓகேங்களா. இப்படியும் இந்த சம்ம போடலாம். ஆனா இந்த சம்ம போறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கழிச்சு 60 வரணும். ஓகேங்களா. அதனால இந்த சம்ம போட முடியாது, இந்த சம்ம போடலாம். ஓகேங்களா. இந்த சம்ம எப்படி போடலாம்னா 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால், இதுவும் போட முடியாது. ஓகேங்களா. இதுவும் அந்த மாடல்ல போட முடியாது. பட் இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த இந்த சம் எல்லாம் போடலாம். ஓகேங்களா. ஒரு எண்ணின் ஓகேங்களா கூட்டுறது கழிக்கிறது இந்த மாதிரி வந்தாலாம் இந்த மாடல் சூட் ஆகாது. ஜஸ்ட் 20% குறையுது 30% குறையுதுன்னா இந்த மாடல்ல நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் போட்டு போயிடலாம். அடுத்து இந்த கேள்வி பாருங்க, இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு போறீங்களா, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. ஒரு எண்ணோட 75%உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண், அந்த எண்ணை கண்டுபிடி. If 75% of number is added to 75, then the result is number itself. Find the number. ஆப்ஷன்ல பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஆப்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75%உடன் 75 கூட்டணும், கூட்டினா அதே எண் வரணும்னா 75 கூட்டினா இது பெரிய வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கு, 75 விட சின்ன வேல்யூவா இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்றீங்க, மீதம் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ல போட்டு பாருங்க. பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க, போட்டு பார்த்துருப்பீங்க நம்பரை. இப்போ இந்த சம்முக்கு வருவோம். ஓகேங்களா. ஆன்சரை சால்வ் பண்ணலாம். 300 எடுத்துப்போம். 300ஓட 75% என்ன கண்டுபிடிச்சிடலாங்களா. 2 0க்கு 2 0 எவ்வளோ, 3 × 75 எவ்வளோ வரும், 75 150 225. ஓகேங்களா. 225 இது கூட 75 கூட்டினா இதே 300 வருதா, அதுனா 300 வருது. ஓகேங்களா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 300 தான். ஓகேங்களா. எனக்கும் கூட ஆன்சர் தெரியாது, நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதை எரேஸ் பண்ணி வச்சுதான் ஆப்ஷன் சி இருக்கு எடுத்து போட்டு பார்த்தேன். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, 300ல 75%. ஓகேங்களா. 300 ஆப்ஷனுக்கு எடுத்துக்கிட்டேன், இதை எடுத்து இதுல 75% கண்டுபிடிச்சா 225 வருது. அது கூட 75 கூட்டினா அதே நம்பர் வருதா, அதுதான் கொஸ்டின். எஸ், 325 கூட 225 கூட 25 கூட்டினா ஆன்சர் வருது. ஓகேங்களா. அப்ப ஆன்சர் 300. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணின் 40%இருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். இத பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க, கண்டிப்பா ஒரு ஆன்சர். ஈஸியான சம் தான். when 40 is subtracted from 40% of a number to give 40, then the number is. ஓகேங்களா. சால்வ் பண்ணிருப்பீங்க நம்பரை. இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு எண்ணோட 40%இருந்து 40 கழிச்சா 40 கிடைக்கணும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலாம், எந்த நம்பருக்கு போலாம், 100 போட்டு பார்க்கலாங்களா. 100ல 10% 10. ஓகேங்களா. 40% எவ்வளோனா 40. இல்லை, இந்த 40%ல 40 கழிச்சா 40 கிடைக்கல. அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை, 100 இருக்க வாய்ப்பு இல்லை, 150 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 40 40 40ன்னு வரதுனால 200 இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. 200 வேணா போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. 200ஓட 40%, 200ல 40%, 2 0க்கு 2 0. ஓகேங்களா. 80. இந்த 80ல 40 கழிக்கிறேன், கழிச்சா 40 வருது. அப்ப ஆன்சர் 200. ஓகேங்களா. ஈஸியான கணக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, when 60 is subtracted from 60% of a number to give 60, then the number is. ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த சம்முக்கு கீழே கமெண்ட்ல ஆன்சர் சொல்றீங்களா, கமெண்ட்ல இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போவோம். லாஸ்ட் டைப். ஓகேங்களா. இந்த வீடியோல இன்னைக்கு வீடியோல லாஸ்ட் டைப், மொத்தமா லாஸ்ட் டைப் இல்லை, இன்னும் சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் டைப். ஓகேங்களா. இதுல ஒரே சம்மு தான். இந்த சம்ம பல முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க. ஓகேங்களா. ஒரு முறை 2 முறை இல்ல, நிறைய முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க. ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் த பெர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 successive discount of 25% and 20% given on the article. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகளில் முறையே 25% மற்றும் 20% எனில் அதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளோட ரேட் 100 ரூபான்னு வச்சுப்போம். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு எடுத்துப்போம்.
அதுல ஃபர்ஸ்ட் 25% தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, 25% மற்றும் 20%. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க 25 20 மொத்தமா 45% போயிடுச்சு, அப்ப ஆன்சர் 55%. ஆன்சர் போட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, ஒரு பொருள்ல 25% 20% ரெண்டு டிஸ்கவுண்ட் போயிடுச்சுப்பா, 45 போயிடுச்சு, பேலன்ஸ் 55 தானே ஆன்சர் போட்டீங்கன்னா அது தவறு. ஓகேங்களா, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணனா, 100 ரூபான்னு ஒரு பொருள் இருக்குன்னா அதுல 25% தள்ளுபடி பண்றாங்க. ஓகேங்களா, 25%னா எவ்வளவு, 25 ரூபாய். 100 ரூபாயில 25%னா 25 ரூபாய். அப்போ பேலன்ஸ் 75 வருதுன்னா இந்த 75%த்துல 20% திரும்பவும் தள்ளுபடி. 75 ரூபாயில இருந்து 20% நீங்க தள்ளுபடி பண்ணணும். உடனே 100ல இருந்து 20 25 45% தள்ளுபடின்னு சொல்லக்கூடாது. 100ல ஃபர்ஸ்ட் 25% தள்ளுபடி பண்ணி 75 ரூபாய் வந்திருக்கு. அந்த 75 ரூபாயில 20% தள்ளுபடி. ஓகேங்களா, பாருங்க 1 5. ஓகேங்களா, ஒரு 20 20 5 முறை பண்ணனா 100, ஒரு 5 5, பேலன்ஸ் என்ன வரும் 15. ஓகேங்களா, அப்போ 75 ரூபாயில என்ன ஆகுது, திரும்பவும் 15 ரூபாய் டிஸ்கவுண்ட், நமக்கு கிடைச்ச வேல்யூ 15, அப்போ 60 ரூபாய். ஓகேங்களா, அப்போ 100 ரூபாய்க்கு வித்த பொருள், ஓகேங்களா, ரெண்டு தள்ளுபடி கொடுத்து எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 40 ரூபாய். 100 ரூபாயில 40 ரூபாய் என்பது 40%. எவ்வளவு சதவீதம், 40%. அப்ப ஆன்சர் என்னன்னா 40%. புரியுதுங்களா, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்க, அதுல ஃபர்ஸ்ட் 25% தள்ளுபடி. 100 ரூபாயில 25% என்பது 25 ரூபாய். அப்போ 75 ரூபாய் வருது. ஓகேங்களா, ரெண்டாவது தள்ளுபடி என்ன பண்றாங்கன்னா, இந்த 75 ரூபாயில 20% தள்ளுபடி பண்றாங்க. 75 ரூபாயில 20% தள்ளுபடி என்பது 15 ரூபாய். அப்போ 75 ரூபாயில 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 60 ரூபாய்னு அந்த பொருள் விற்கப்படுது. ஓகேங்களா, அப்போ 100 ரூபாய்க்கு வித்த ஒரு பொருள், ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு வித்த ஒரு பொருள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னா எவ்வளவு குறைச்சிருக்காங்க, தள்ளுபடியில 40 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நம்ம 100 ரூபாயில 40 ரூபாய் என்பது 40%. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன, 40%. புரியுதுங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் சம் ரிப்பீட்டடா, ஓகேங்களா, நிறைய முறை இந்த சம்ம ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாடல்ல வேற எந்த சம் வந்தாலும் போடுங்க, என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் 35% 20%, ஓகேங்களா, நம்ம போடுவோம் இதுக்கு. ஓகேங்களா, இப்போ 35% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். 35% ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 35%. அப்போ 100 ரூபாயில 35% போயிடுச்சுன்னா 35 ரூபாய் போயிடுச்சுன்னா 65 ரூபாய் ஆயிடும். ஓகேங்களா, 65 ரூபாய் ஆயிடும். இப்போ இந்த 65 ரூபாயில திரும்பவும் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 20%. 1/5. அப்போ ஒரு 5 5, இது என்ன வரும் 1, அடுத்ததா 15 3, 13 ரூபாய் தள்ளுபடி. அப்போ 65 ரூபாயில திரும்பவும் 13 ரூபாய் போனா 2 5 52 ரூபாய். ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு வித்த பொருள் இந்த மாதிரி 35%ம் 20%ம் தள்ளுபடி கொடுத்தா 52 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்ப தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ, 48 ரூபாய் தள்ளுபடி. அப்போ 100 ரூபாய்க்கு 48 ரூபாய் என்பது 48%. அப்ப ஆன்சர் 48% வந்திருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா, இப்படிதான் இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல அந்த கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் தயங்காம டைப் பண்ணி சொல்லுங்க, நான் நாளைக்கு வீடியோல போடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சொல்லாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தேடுறதுக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பர்சன்டேஜோட லாஸ்ட் வீடியோ, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா டைப்பும் கவர் பண்ண மாதிரி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா, திரும்பவும் சொல்றேன், வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. தயவு செஞ்சு போராடுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ல சொல்லுங்க. அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண பாக்குறோம். ஓகேங்களா, நன்றி.